ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குளித்தலை கிச்சனில் இன்ஸ்டன்ட் ராகி தோசை தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன இன்ஸ்டன்ட் ராகி தோசைன்னு பார்த்தோன்னா, ராகி தோசை சொன்னோன்னா நம்ம ராகி வாங்கி அதை வந்து ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. அழகாக இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஹெல்த்தியாக குயிக்காக ஒரு ராகி தோசை வந்து இன்ஸ்டன்ட் ராகி தோசை வந்து பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா, இட்லி மாவு ஒரு தோசை மாவு 3 கரண்டி எடுத்துருக்கேன். அதை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ராகி மாவு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அதாவது இது சூப் குடிக்கிற ஸ்பூன் இது. அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு உப்பு எதுவும் நமக்கு தேவை, கன்சிஸ்டன்சிக்கு பத்தலை, உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து தண்ணி கொஞ்சம் வந்து இந்த ராகி மாவு போட்டோன்னா கெட்டியாகிடும். அதனால் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு அதான் உப்பு நான் சொன்ன மாதிரி உப்பு ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக தான் உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தோசை மாவு இட்லி மாவுலலாம் இருக்கும் உப்பு. போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை. ஸோ அதனால் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஊற விட்டுறணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு, நல்லா தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா இது பண்ணிக்கணும், கலந்து விட்டுக்கணும். ஸோ கொஞ்சோண்டு ஜீரகம், அதை வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிருக்கோம். இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம இந்த மாவை ஊற்றி தோசையாக எடுத்துடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பெருசாக வந்து வேலை மெனக்கடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஹெல்த்தியான ராகி தோசை சாப்பிட்லாம். ராகியெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டன்ட் மாவு கிடச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் ராகி மாவு உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ராகி பவுடர் இது ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை டிஃப்ரெண்ட்டாக எப்பொழுதுமே ஒரே தோசையே சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிபி, சூப்பராக இருக்கும். இதுலேயே நீங்கள் பணியாரமும் ட்ரை பண்ணலாம். வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டு கடுகு போட்டு தாளித்து பணியாரம் இதில் வந்து இதை பணியார குழியில் ஊற்றி எடுத்தோன்னா நமக்கு பணியாரம் ரெடி. ஸோ இதுக்கு அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி அண்ட் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தோசை வெந்துட்டுருக்கு, திருப்பி போட்டாச்சு. ஸோ நல்லா வேகணும். நல்லா வெந்துட்டு திருப்பி மறுபடியும் போட்டு மறுபடியும் ஒரு தடவை வேக விடுறேன். ஸோ யம்மியான ராகி தோசை வந்து ரெடி. ஸோ நம்ம இது போட்டு சட்னி போட்டு சாம்பார் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். தேங்க்யூ ஆல். நீங்கள் குளித்தலை கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கும்.